செல்லக்குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் மார்னிங்ப்பா. அவ்வளோதான், அடுத்தது 10th பேட்சும் முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டாக இருக்க போகிறது நம்முடைய 11ஆம் வகுப்பு கடைசியில் தான் வந்தார் அப்படின்ற மாதிரி 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு தேர்வு முடிவுகள் அடுத்த கட்டமாக வெளியாகி இறுதி கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ரிசல்ட் என்னவாக இருக்க போகிறது என்பது அனைத்து விதமான மாணவ செல்வங்களிடையுமே வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகங்கள் அப்படின்றது எழுந்திருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் 11ஆம் வகுப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் டேட் மே 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்களுக்கான ரிசல்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குப்பா. காலையில் 9:30 மணிக்கே வந்து உங்களுக்கான அந்த ரிசல்ட் டேட் என்பது வெளியிடப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை மணிக்குன்னா 9:30 மணிக்கு. ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது வந்து கிடையாது. உங்களுக்கும் அன்னைக்கு சிறப்பு நேரில் இன்னைக்கு போட்ட நம்முடைய 10th ஸ்டாண்டர்ட் லைவ் வீடியோவை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45K ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கீங்க. அன்னைக்கு 11th ஸ்பெஷல் லைவ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையவே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம். மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ரிசல்ட் டேட் அன்னைக்கு கிட்டத்தட்ட பாஸ் ஆனாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி பயப்படாதீங்கப்பா. ஏன்னா இருக்கிறதுலே பாஸ் ஆகிட்டாலும் சரி ஃபெயில் ஆகிட்டாலும் சரி அடுத்தது எக்ஸாம் எழுத போகிற ஒரு ஸ்டூடெண்ட் யாருன்னா அது நீங்களாக தான் இருப்பீங்க. ஓகேங்களா? இருக்கிறதுலையே 10th கூட கிடையாது, 12th கூட கிடையாது. 11th ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி கிடையாது. ஓகேங்களா? பாஸ் ஆனாலும் சரி நீங்கள் 12th போகலாம், ஃபெயில் ஆனாலும் சரி நீங்கள் 12th போகலாம். அரியர் எக்ஸாமினேஷன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, இன்னைக்கு 10th ரிசல்ட்டு லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் அதிகம். 92%, போன முறை 91%. அதே மாதிரி போன முறை 12th 94, இந்த முறை 95. ஓகேங்களா? 11th போன முறை விட இந்த முறை அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் வந்து பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது அப்படின்னே வந்து சொல்லலாம். குறிப்பாக வந்து நம்முடைய 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த தேர்வு முடிவுகள் என்பது வெளியாகிவிட்ட ஒரு சூழ்நிலையிலே 10th வந்து ஜூலை 1st வீக் வந்து இந்த ரீ எக்ஸாம் இருக்காம்ப்பா. ஓகேங்களா? ஜூலை 1st வீக் வந்து ரீ எக்ஸாம் இருப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. 11th ஜூலை 2nd or 3rd வீக் இருக்கும். அது ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் ரீடோட்டல் பண்ணணும், அப்புறமா ரீவேல்யூவேஷன் வந்து பண்ணணும் அப்படிலாம் வந்து நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான டேட்டை வந்து சொல்லியிருக்கிறாங்க. மே 16 to மே 20க்குள்ளே நீங்கள் இன்றைக்கி 10th ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து அழகாக நீட்டாக பண்ணி முடிச்சுக்கோங்க. ஏன்னா அனைத்து விதமான மாணவ செல்வங்களுக்குமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ அதனால் வந்து மறக்காமல் அது காசு கட்டணும்ப்பா. ஓகேங்களா? ரீடோட்டலாக அதுக்கெல்லாம் காசு இருக்குது. அதெல்லாம் எவ்வளோ அமௌண்ட் என்னென்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு 11th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பயப்படாதீங்க. ஓகேங்களா? அந்த ஒரு குட் நியூஸில் தான் வந்தேன். ஏன்னா 11th நீங்கள் எதுவும் பெருசாகவே கண்டுக்க மாட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. யாருப்பா சொன்னா? இப்போ முடிஞ்சிச்சு, இப்போ ஃபுல்லாகவே இனிமேல் 11th தான்ப்பா. ஓகேங்களா? அதனால் பயப்படாதீங்க. இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் டெய்லியுமே 11th லைவ் வீடியோஸ் இருக்குது. தேங்க்யூ.